வணக்கம். இந்திய பங்குச்சந்தை இன்னிக்கு, அதாவது ஜூலை 8 செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமான விஷயம் எந்தெந்த பங்குகள் கவனிக்கணும்னு பார்க்கலாம். ஒரு மாதிரி கலவையா இருக்கே இன்னைக்கு மார்க்கெட். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஒரு மாதிரி ஈடுபறியா தான் இருக்கு. காலையில கொஞ்சம் டல்லா ஆரம்பிச்சாலும் இப்போ சென்செக்ஸ் நிஃப்டி கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 75 புள்ளி மேல, அதாவது 0.09% உயர்ந்து 83,517ல இருக்கு. நிஃப்டி 50 வந்து ஒரு 10 புள்ளி 0.04% அதிகம் 25,471 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஏற்ற இறக்கத்துக்கு என்ன காரணம்? குளோபல் மார்க்கெட்ல இருந்து ஏதாவது பிரஷர் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த வரிகள் பத்தி சில அறிவிப்புகள் வெளியிடலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வந்திருக்கு. அப்புறம் இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் பத்தின விவரத்துக்காகவும் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்றாங்க. சரி. அப்போ உள்நாட்டுல எப்படி இருக்கு? மிட் கேப் ஸ்மால் கேப் பத்தி சொன்னீங்களே. ஆமா, அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். நிஃப்டி மிட் கேப் கிட்டத்தட்ட 0.65%, ஸ்மால் கேப் 0.77% சரிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ பெரிய பங்குகளை விட இந்த சின்ன நடுத்தர பங்குகள்ல முதலீட்டாளர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்கன்னு சொல்லலாமா? கரெக்ட். பரந்த சந்தையில ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் தயங்குறாங்கன்னு தெரியுது. பெரிய இண்டெக்ஸ் லேசா ஏறினாலும் ஓவரால் சென்டிமெண்ட் கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கு. இந்த மாதிரி சூழல்லையும் சில செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னீங்க. பேங்கிங் செக்டார் பத்தி சொல்லுங்களேன். ஆமா, நீங்க கவனிச்சது சரிதான். இன்னைக்கு நிஃப்டி பிரைவேட் பேங்க் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் தான் நல்ல லாபத்துல இருக்கு. மற்ற செக்டர்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கும்போது பேங்கிங் செக்டர் வந்து சென்செக்ஸ் நிஃப்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேங்க் பங்கு நல்லா ஏறுனது முக்கிய காரணம். அது கோடக் மஹிந்திரா பேங்க் தானே? பாத்து சென்செக்ஸ்ல டாப் கெய்னர் அதுதான். கிட்டத்தட்ட 4% ஏறி இருக்கு. பெரிய பேங்க் பங்குக்கு இது நல்ல ஏற்றம் தான். அதேதாங்க, கோடக் மஹிந்திரா பேங்கோட இந்த 4% ஏற்றம் வந்து நிஃப்டி பேங்க் பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸை மேல கொண்டு போறதுல பெரிய பங்கு வகிக்குது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா காரணம் பெருசா தெரியலனாலும் பேங்க் மேலேயும் ஒருவேளை ஒட்டுமொத்த பேங்கிங் துறை மேலேயும் ஒரு பாசிட்டிவ் பார்வை இருக்குன்னு இது காட்டுது. சரி, லாபம் சம்பாதிச்ச பங்குகளை பார்த்தாச்சு. நஷ்டம் அடைஞ்ச முக்கியமான பங்கு எது? டைட்டன் கம்பெனி பங்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கு போல இருக்கு. ஆமாங்க, டைட்டனிக் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான நாள் தான். பங்கு விலை 5%க்கு மேல சரிஞ்சிருச்சு. சென்செக்ஸ்ல அதிக நஷ்டம் அடைஞ்ச பங்கு அதுதான். என்ன காரணம் அதுக்கு? அவங்க ஜூன் குவார்ட்டருக்கு ஒரு பிசினஸ் அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தோணுது. அதனால தான் இந்த சரிவு. இதனால நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 2% இறங்கிருச்சு. ஓ, அப்படியா? சரி, அடுத்து ஃபார்மா செக்டார்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1% கீழே இருக்கும்போது டிவி ஸ்லாப்ஸ் மட்டும் ஏறி இருக்க. அது எப்படி? ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசமான நகர்வு. ஒட்டுமொத்த ஃபார்மா செக்டாரே கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஆனா டிவிஸ் லேப்ஸ் வந்து சமீபத்துல ஒரு பெரிய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பிளான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த திட்டம் வந்து முதலீட்டாளர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதனால அந்த கம்பெனி சார்ந்த நியூஸ் பாசிட்டிவா இருக்கிறதால செக்டார் டல்லா இருந்தாலும் இந்த பங்கு மட்டும் மேல போகுது. இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு துறை தடுமாறினாலும் அதுல இருக்கிற ஒரு கம்பெனியோட நியூஸ் எப்படி அதோட பங்க தனியா கொண்டு போகும் காட்டுது. ஆமாமா, ஒரு நிறுவனம் சார்ந்த செய்திகள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இதுல பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டை சுருக்கமா பார்த்தா, அமெரிக்க வரி சம்பந்தமான குளோபல் நியூஸ், அப்புறம் நம்ம பேங்கிங் செக்டர் மாதிரி சில துறைகளோட சப்போர்ட், இன்னொரு பக்கம் டைட்டன் மாதிரி சில பங்குகள் சரிவு, டிவி ஸ்லாப்ஸ் மாதிரி சில பங்குகள் ஏற்றம், இப்படி பல விஷயங்கள் சேர்ந்துதான் மார்க்கெட்டை நகர்த்துது. மிகச்சரியா சொன்னீங்க. குளோபல் காரணிகள், நம்ம உள்நாட்டு துறை சார்ந்த விஷயங்கள், அப்புறம் தனிப்பட்ட கம்பெனியோட செயல்பாடு, செய்திகள், இது எல்லாத்தையும் கலந்துதான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் நகருது. இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் முடிவெடுக்கணும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.